Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. இனியா போன வாரம் என்ன நடந்தது அப்படின்னா, நல்ல சிவத்துக்கு திடீர்னு பாசம்லாம் பொங்கி சத்து மாவு அது இதுன்னு வாங்கிட்டு வந்து யாழ்னிக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் செஞ்சு கொடு அப்படின்றாரு. பட் ஆனா நம்ம கௌரியா என்ன பண்ணாங்க, யாழ்னியை கூப்பிட்டுட்டு எல்லா பலகாரத்தையும் செஞ்சு இனியாவுக்கு கொடுக்க போனாங்களா. அதை அமுதா மாட்டி விடணும்னு நினச்சாங்க. பட் கௌரிக்கு வந்த கோவத்துல அமுதாவை ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு பிளான் பண்ணி செஞ்சாங்க பாருங்க. அமுதாவை செம செய்கன்னு தான் சொல்லணும். ஸ்வீட்டில் அந்த பேதி மாத்திரையை கலந்து விட்டு அமுதாவை பாத்ரூம்க்கும் இதுக்கும் நடக்க விட்டு அப்பா ஒரே அமர்க்கலம் பண்ணிட்டாங்க. பட் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல சிவம் வேற இனியாவுக்கு ஃபோன் பண்ணி திட்டிருப்பார்ல, இந்த மாதிரி நான் யாழ்னிக்கு வாங்கி கொடுத்ததெல்லாம் நீ சாப்பிட்டுட்டு இருக்க அப்படி இப்படின்னு திட்டவும், அதுக்கப்புறம் விக்ரம் பயங்கரமாக நம்ம இனியாவுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்கள சமாதானம்லாம் படுத்தினாரு. அதே மாதிரி திவ்யாவோட பிரச்சனையும் எப்படியாவது சால்வ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் ஒரு செம்ம ஐடியா கொடுத்துருப்பாரு. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் போய் சேர்மன் கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி திவ்யா இனியாவை கூட்டிகிட்டு போய் சேர்மன் கிட்ட பேசுவாங்க. பட் ரீவால்யூவேஷன் பண்ணவே மாட்டாங்க அப்படின்றதுனால சேர்மன் மிரட்டெல்லாம் செய்வார். ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு வச்சு உண்மையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு ரீவால்யூவேஷனை கொடுக்க மாட்டாங்க, என்னன்னு கேளுங்க பாருங்க அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணிடுவாங்க. இதை வீடியோவில் பார்த்த நல்ல சிவம் மறுபடியும் காண்டாயி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, யாழ்னிக்கிட்டையும் கௌரிக்கிட்டையும் கூப்பிட்டு இந்த மாதிரி இவெல்லாம் எங்கே உருப்பட போகிறா, விக்ரம் எப்போ தான் அப்பாவாக போகிறா, இவெல்லாம் பிள்ளை பெற்று கொடுப்பாளா அப்படி இப்படின்னு பயங்கரமாக சொல்கிறாங்க. ஸோ இந்த வாரத்தில் என்ன நடக்க போகுது, நல்ல சிவத்துக்கு உண்மை தெரியுமா? அதே மாதிரி விக்ரம கமிஷனர் வேற மாயாவை இந்த மாதிரி நீங்கள் வெளியே விட்டுட்டீங்க அப்படின்னு டென்ஷன் ஆகி ஃபோன் பண்ணிலாம் பேசியிருப்பார் இல்லையா. ஸோ மாயாவையும் கண்டுபிடிப்பாங்களா, திவ்யாவோட கேஸ் சால்வ் ஆகுமா, என்ன நடக்கும் அப்படின்றத இந்த வாரம் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது தாங்க முடியுமா? இதுல கண்டிப்பா ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. யாரோ வேணும்னே அவளோட மார்க்க மாத்திருக்காங்க. அத கேட்க வேணாமா? சொல்லுக்கா. இனியா, உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? இந்த உலகத்துல லட்சம் தப்பு டெய்லியும் நடந்துட்டே தான் இருக்கு. யாரோ யாருக்கோ துரோகம் பண்ணிட்டே தான் இருக்காங்க. யாரோ யாரையோ ஏமாத்திட்டு தான் இருக்காங்க. மோசடியும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது எல்லாத்தையும் நீ போய் கேட்டுட்டே இருக்க முடியுமா? சொல்லு. வழக்கமா அக்காவும் தங்கச்சியும் கொஞ்சம் தான் பேசிப்பாளுங்க. இன்னைக்கு ஏன் யானை இப்படி கோவமா பேசுறா? அக்கா, நீ உழைச்சு சம்பாதிச்ச பணத்தை யாராவது உன்கிட்ட இருந்து திருடிட்டு போயிட்டா நீ போனா போதுன்னு விட்டுருவியா? இந்த மார்க்கு அந்த பொண்ணு உழைச்சு சம்பாதிச்ச பொக்கிஷம். அவ மொத்த வாழ்க்கையவே மாத்தி அமைக்க போற பரிசு. அவ தலைமுறையவே மாத்தி அமைக்க போற சம்பாத்தியம். அத அவ போனா போதுன்னு விட்டுட்டு போக சொல்றியா? என் கண்ணு முன்னாடி இப்படி ஒரு அநியாயம் நடக்கும் போது எப்படிக்கா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது? என்னால முடியாது. சரியா கேக்கலையே. நீ பண்றது உனக்கு சரியா இருக்கலாம். ஆனா ஏன் இடத்துல இருந்து இந்த பிரச்சனையை யோசிச்சு பாரு. உன் வயித்துல இருக்கிற குழந்தை கையில தான் ஏன் வாழ்க்கையே இருக்கு. அப்படி இருக்கிறப்போ நீ இப்படி உன் உயிரையே பணையம் வைக்கிற வேலையெல்லாம் செய்யலாமா? சொல்லு. என்னோட குழந்தைய நான் உனக்கு நல்லபடியா பெத்து தருவேங்கிறது நான் உனக்கு பண்ணி கொடுத்த சத்தியம். அதை நான் கண்டிப்பா நிறைவேற்றுவேன். இங்க பாருக்கா, நீ சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பதட்டப்படாத. ஏதோ முக்கியமான விஷயம் பேசுறாங்க, என்னன்னு தெரியலையே. சாரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.